எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த விஷயத்தை ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம எப்போவுமே சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் அண்ட் மைனர். ஸோ இந்த 2 விஷயத்தில் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எந்த இம்பல்ஸ் சொன்னால் இந்த 4 ஹை மார்க் பண்ணோம்ல, இந்த இதுலேருந்து கரண்ட் ஸ்விங் லோ வரைக்குமே இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து செல் ஆகிறதுக்கு என்னென்ன செனரியோஸ் இருக்குது, பை ஆகிறதுக்கான என்னென்ன செனரியோஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுவோம். ஒரு ஐடியா நம்ம டீம் கொடுத்துட்டாங்க, அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். ஒரு ஐடியா உங்களை வந்து ரீச் ஆயிடுச்சு, இதுதான் மார்க்கெட்டோட ஐடியா, ஜோன்ஸ் ரிஃபைன்மெண்ட் எல்லாமே வந்துடுச்சு. அப்போ அந்த ஜோனில் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பெக்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டீம் கொடுத்துருந்த அனலைசிஸ் எப்படி ஒர்க் ஆகிருந்துச்சு, இந்த அனலைசிஸை எப்படி யூஸ் பண்ணால் நம்ம ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருந்துருக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நிறைய ஒர்க் ஆகும் அப்படின்னா, வி ஆர் கிவிங் த எஜுகேஷ்னல், அதாவது நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை கொடுப்போம். நிறைய பேர் கமெண்டில் வந்துட்டு சொல்கிறது, நீ லைவ் மார்க்கெட்டை சொல்லுன்னா சரி, லைவ் மார்க்கெட் தானாங்கிறத கொஞ்சம் ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு சும்மா ஷார்ட்ஸில் நம்ம பார்த்துட்டு இது லைவ் மார்க்கெட் இல்லை. நான் தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த விஷயத்தை ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸில் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடு. அது தப்பு, அந்த மாதிரி நினைக்காதீங்க எப்போவுமே. சரி, ஏன்னா ஒரு லேர்னிங் அப்படின்னு வந்துட்டோம்னா அதுக்கு டைம் கொடுக்க நம்ம கண்டிப்பாக ரெடியாக இருக்கணும். அது ஒன் டைம் பார்த்தா அந்த லேர்னிங் கொஞ்சமாக கிட்ட ரிப்பீட் மோட். ஸோ நீங்கள் ஒரு 3 to 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணனா என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லாருமே அந்த விஷயத்தை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம டீம் என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ USD CAD எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 19. நல்லா புரிஞ்சுக்கணும், April 19. இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறப்ப இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா April 21. ஸோ April 19 USD CADல என்ன நம்ம டீம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஸோ 4 hours 50 minutes எல்லாம் அனலைசிஸ் பண்ணி லாஸ்ட் 50 மினிட்ஸோட ஹையில் மார்க்கெட் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா கீழே விழலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹையை டாமினேட் பண்ணியிருந்தால் மார்க்கெட் மேலே போகலாம் அப்படிங்கிறத நம்ம டீம் தெளிவாக சொல்லியிருந்துச்சு. இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல க்ளீனாக நம்ம சொல்லியிருந்தாரு, அந்த 50 மினிட்ஸ் ஹையில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி அந்த இடத்துல இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் லோவை எடுத்துகிட்டு எகைன் மார்க்கெட் க்ளீனாக என்ன இருக்குது அப்படின்னா கீழே விழுந்துருக்கு. ஸோ எவ்வளோதான் சிம்பிள், ஒன்று இதை தாண்டி போனால் மேலே போய்டு, இல்லை அப்படின்னா கீழே வா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லுது. ஸோ இதை எப்படி நான் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம், இந்த ட்ரேட் எப்படி கீழே வருங்கிறத அசியூம் பண்ணாங்க, ரெண்டுமே கொடுத்தாங்க. ஹை ப்ராபபிலிட்டியை நான் எப்படி அசியூம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நம்ம எப்போவுமே சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் அண்ட் மைனர். ஸோ இந்த 2 விஷயத்தில் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த மேஜர் அண்ட் மைனர்ஸை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டில் க்ளீன் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த விஷயம் சொல்லிட்டோம். இது மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்தது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஓகே, ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் அந்த இடத்துக்கு போய்க்கிறேன். ஸோ நம்ம என்ன டைம் நான் சொல்லியிருந்தோம் அப்படின்னா 18th டேட்டு. ஓகேவா, ஸோ அந்த 18th டேட்டு போய்க்கிறேன். மார்க்கெட்டில் என்ன டிசைட் பண்ணியிருந்தாங்க, மார்க்கெட்டு என்ன நடந்துச்சு, நம்ம ரொம்ப 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 முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன சொல்லியிருந்தாங்க, மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே விஷயந்தான், நம்ம எப்போவுமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேமாக பார்க்கணுமா. ஸோ அதாவது நம்ம டீம் எங்கே சொல்லியிருந்தாங்க, மார்க்கெட் எங்கேருந்து ரியாக்ட் பண்ணுச்சுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கே சொல்லியிருந்தாப்புல அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்னா டெலிகிராம் எடுக்கிறேன், ஸோ செக் பண்ணுங்கள். ஓகே, டெலிகிராம் செக் பண்ணுங்கள். மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஏன் கீழே விழுந்துச்சு அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். ரைட், அதுக்கு முன்னாடி எங்கே சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல, அதாவது இந்த MBOSன்னு போட்டுறதுல அங்கேயே மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாரு. ரைட், இப்போது நம்ம அந்த இடத்த இப்போ நான் வச்சுக்க போகிறேன்.
ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல தான் வச்சுருந்தாப்புல. ஸோ இந்த இடத்துல என்ன நம்ம வந்து பார்க்க போகிறோம் மார்க்கெட்டை. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போது நம்ம இந்த இடத்துலன்னு பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட் எப்படி இந்த இடத்துலேருந்து கீழே விழுந்துச்சு. அதுதான் இங்கே வந்து ஒரு எல்லாருக்குமே புரியாத ஒரு புரியாக இருக்குது. எப்படி கீழே வந்துச்சு நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள். இதை வந்து நம்ம டீம் வந்து என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா இதை வந்து ஒரு ஹையாக டிட்டர்மைன் பண்ணியிருந்தார். நம்பர் 1, இதை ஹையாக இருக்கிறத தாண்டி இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆச்சு. ஹைங்கிறத தாண்டி என்ன ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிடுது. தென் மார்க்கெட் க்ளீனாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன ட்ரெண்டில் இருக்குன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் ஃபஸ்ட்டு இருக்குது. அதை தாண்டி நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்குறேன், ஒரு டே டைம் ஃப்ரேமில் போய் நான் பார்க்குறேன் அப்படின்னா என்னோட டெய்லியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா செல்லிங் ப்ராபபிலிட்டி இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் அக்ரெசிவாக என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு செல்லர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது இங்கே நல்லாவே தெரியுது. ரைட், ஸோ இங்கே செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அக்ரெசிவான செல்லிங்கை வச்சு நம்ம டிசைட் பண்ணணும். எப்போ நம்ம பையிங் சைடுக்கு மாறுவோம் அப்படின்னா ஸோ லாஸ்ட்டு ஒரு 10 டேஸாகவே மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா செல்லு தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா லாஸ்ட் 10 டேஸாகவே என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஏதோ வீக்காக இருக்குது. ஸோ அப்போ இது ஸ்ட்ராங்கர் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகணும், மார்க்கெட்டு மேலே போகணும். ஸோ அந்த மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்னா இந்த செல்லர்ஸை டாமினேட் பண்ணும்போது. ஸோ இது வரைக்கும் நம்ம செல்லர்ஸை டாமினேட் பண்ணலை. அப்போது நம்மளோட வேஸ் ஆஃப் அப்ரோச் எல்லாமே எங்கே இருக்கணும் அப்படின்னா செல் சைடு மட்டும்தான் இருக்கணும். ஸோ ஃபோக்கஸிங். ரைட், இப்போது நீங்கள் நினைக்கலாம் ஸோ என்ன நசீர் ப்ரோ வந்து இப்படி சொல்கிறாருன்னு நினைக்கலாம். சிம்பிளான ஒரு விஷயம் நான் நல்ல மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, ஸோ எகைன் மார்க்கெட் எதுலேயே இருக்குது அப்படின்னா ஸ்டில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டில் என்ன ட்ரெண்ட்லேயே இருந்துக்கிட்டு இருக்குது, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இன்னுமே என்ன ஆகலாம் அப்படின்னா டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறப்போ அதை பேஸாக வச்சு நான் 4 ஹவர்ஸ்க்கு போகிறேன். ஸோ லைக் இப்போ மார்க்கெட் இந்த 4 ஹவர்ஸில் பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 4 ஹவர்ஸில் பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டை திங்க் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட லென்த் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் க்ளீனாக என்ன ஒரு க்ளீன் டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரோட கிளியராக இருக்குது. அப்போது இது வந்து ஒரு ஹையாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் இது ஒரு லோவாக இருக்கும். ரைட், ஸோ இம்பல்ஸ் ரைட்டா லாஸ்ட் இம்பல்ஸோட ஹை லோ நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகே ஸோ எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இங்கே இந்த ஹையையும் லோவையும் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாகிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த 4 ஹவர்ஸ் ஹையையும் லோவையும் நம்ம மார்க் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஹை மார்க் பண்ணிப்போம். ஏன்னா எப்போ டாமினேஷன் நடக்கிறோ அப்போ மட்டும் நான் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா மேலே போவோம். டாமினேஷன் நடக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும்னா கீழே வரும். ரைட், ஸோ அப்போ நான் 1 ஹவருக்கு பார்க்குறேன். 1 ஹவருக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே தெளிவாக தெரியுது. ஏன்னா 4 ஹவர் ஹை உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெளிவாக தெரியுதா? 4 ஹவர் ஹை உங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்கப்போ அது உள்ளுக்குள்ளே இருக்கிற இம்பல்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இந்த இம்பல்ஸோடைய இன்டர்னல் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இம்பல்ஸோடனா இந்த 4 ஹவர் ஹை மார்க் பண்ணோம்ல இந்த இதுலேருந்து கரண்ட் ஸ்விங் லோ வரைக்குமே இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்னல் ஸ்விங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்படி மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ இந்த இன்டர்னல் ஸ்விங்கோடைய லாஸ்ட் ஸ்விங் ஹை இது. ஏன்னா மார்க்கெட்டை நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு இம்பல்ஸாக எடுங்க, இது உள்ளுக்குள்ளே இருக்க க்ளீன் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுங்க. இப்போது நீங்கள் இதை எடுக்கலாமான்னு கேட்டால் எஸ், க்ளீன் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுங்க. ஸோ க்ளீன் ஸ்ட்ரக்சரை எடுத்தாச்சு. ஓகே, மார்க்கெட்டை நல்லா பாருங்கள், ஒரு க்ளீனான ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துட்டோம். இந்த இம்பல்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட ஹை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போது மார்க்கெட்டில் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ அதாவது நீங்கள் எல்லாமே என்ன பண்ணீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. இப்போ இந்த ஹைலேருந்து பார்க்கும்போது இந்த மொமெண்டம் எல்லாமே என்ன இருக்கும்னா இம்பல்ஸாக இருக்கும். அப்போது
நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு இம்பல்ஸாக இருக்குங்கிற பட்சத்தில் நான் 15 மினிட்ஸுக்கு போகிறேன். 15 மினிட்ஸோடைய இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சருடைய ஹையாக மார்க்கெட் உடைக்கிது. ஸோ திங்க், ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஹையாக மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, உடைச்சிருச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் ஹையாக உடைச்சிருக்கு. அதெல்லாம் மைனஸ் ஸ்ட்ரக்சர் பிரேக்குன்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹைலேருந்து ஓகே, ஸோ இந்த ஸ்விங் லோக்கு கரெக்ஷன் செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுடைய லெவலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நம்ம லெவல் என்ன, 50 to 60 அவர் கரெக்ஷன் ஏரியா அப்படிங்கிறத நான் கிளாஸ் எடுத்துருக்கேன். ஸோ 15 to 60 வைக்கிறேன். ப்ளஸ் இங்கே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸும் இருக்கிறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸை சேர்த்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் நோட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் ஒரு நல்ல ஹை ஏரியான்னு சொல்லலாம், ஸோ ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஸோ எனிதிங் உங்களுக்கு எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம். பட் ஒரு ரெஸ்பெக்டிங்கான லெவல். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஆகலாம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் எங்கே போகலாம், அதாவது இந்த இடத்த மார்க்கெட் இப்படி உடச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கே போகலாம். அதே இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், கீழே வரலாம். ரெண்டே ரூல், ஒன்று இந்த ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணுனா கீழே வரணும், இல்லை அப்படின்னா இந்த ஜோனை டாமினேட் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகணும், என்ன ஆகணும், லெட்ஸ் கோ ஃபார் பை சைட். ரெண்டே சைடு தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். இப்போது இதுலேருந்து செல் ஆகிறதுக்கு என்னென்ன செனரியோஸ் இருக்குது, பை ஆகிறதுக்கான என்னென்ன செனரியோஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். இப்போ செல்லிங் செனரியோஸ் பார்ப்போம். ஏன்னா பையிங் செனரியோஸ் எப்போ நடந்தான்னு சொன்னால் அப்படின்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணலாம். அது வரைக்கும் நான் எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு செல்லிங் செனரியோக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸுக்கு போய்க்கிறேன். ஓகேவா? 30 மினிட்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு நான் வாட்ச் பண்ணேன். இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் செல் ஆகும், ஆனால் அந்த செல்லுக்கு எனக்கு என்ன வேணும், ஒரு ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன்ஸ் எனக்கு வேணும். ரைட்? ஸோ மார்க்கெட் அந்த ஜோனில் நிற்கிது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த 30 மினிட்ஸில் நான் நிற்கிறேன்ல, மார்க்கெட் ஒரு கேண்டலையுமே ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஒரு கேண்டலும் ஸ்ட்ரெச்சர் பேஸ் வச்சு க்ளீனாக போயிருக்கான்னு பார்ப்பேன். எஸ், ஒரு கேண்டலுமே ஸ்ட்ரெச்சர் வச்சு போயிருக்கு அப்படிங்கிட்ட ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணேன். இப்போது இந்த இடத்துல லாஸ்ட் 30 மினிட் கேண்டலோடைய புல் கேண்டலோடைய லோவை எடுப்பேன். அப்போ அந்த புல் கேண்டல் லோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுதான். இப்போது இந்த புல் கேண்டல் லோவை மார்க்கெட் எடுத்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் சைட் போகலாங்கிறத நான் டிசைட் பண்ணேன். எஸ், ஃபைனலி அந்த புல் கேண்டலோடைய லோவை மார்க்கெட் கிளியர் பண்ணுது. அப்போ மார்க்கெட்டு இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணுது, ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணுது, ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத என் மைண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் நான் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுவேன், பயம் இல்லாமல் ட்ரேட் எடுக்க முடியும். அப்போது நான் இந்த இடத்துல ஸோ செல் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் ப்ளேஸ் பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட்டில் நமக்கு என்ன, மார்க்கெட்டில் ஒரு டேக்ஷன், இந்த டேக்ஷன் போகணுன்னு ஒன்று இந்த இடத்த உடைச்சா மேலே போகணும், இந்த இடத்த உடைக்கலன்னா கீழே வரணும். மேஜராக லாஸ்ட்டு 10 டேஸாக மார்க்கெட் என்ன இருந்துச்சு அப்படின்னா கீழே விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸ்ட்ரக்சரை எடுத்தோம், ஒரு மேஜர் டு மைனர், அதாவது ஒரு 4 ஹவர்ஸ் ஹையை நம்ம நோட் பண்ணி அந்த 4 ஹவரோட இம்பல்ஸில் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணோம். அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் 1 ஹவர் ஹையை மார்க் பண்ணி அதோடைய இம்பல்ஸை மார்க் பண்ணி 50 மினிட்ஸ் வச்சுருப்பேன். இப்போ இதெல்லாம் பிரேக் பண்ணாதான் அடுத்த செஷனுக்கு போகணும். அப்போ அதை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் கண்டினியூவாக ட்ரெண்ட் ஃபாலோ ஆகலாம். அப்போ அதை பேஸாக வச்சு தான் இந்த இடத்துல மார்க்கெட்டை திங்க் பண்ணோம். இப்போ என்ன ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம், இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே. ரைட்? ஸோ ஒரு 200 பாயிண்ட்ஸ் வைப்போம். கரெக்டாக ஒரு 200 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ 200 பாயிண்ட்ஸ் டார்கெட் 1:2. ரைட்டா? ஸோ இதுதான் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் மாடல். இல்லை ப்ரோ, இன்னும் நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம்னா தாராளமாக என்ன பண்ணலாம்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு இந்த 1 ஹவர் கேண்டலோட இதை கூட வைக்கலாம். ஏன்னா 1 ஹவர் புல் கேண்டல் பார்த்தீங்கன்னா புல் கேண்டலாக இருக்குது. 1 ஹவர் கேண்டல் லோவை எடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன இருக்கீங்க, லெட்ஸ் டார்கெட் ஹிட். அப்போது இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டமும் கரெக்டாக ட்ராக் பண்ணி அந்த மொமெண்டமுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிடணும் அப்படின்னா ஈஸியாக அந்த இடத்த என்ன பண்ண முடியும் அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் அப்படியே கண்மூடித்தனமாக ட்ரேட் எடுக்கலை.
ஒரு ஐடியா நம்ம டீம் கொடுத்துட்டாங்க, அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு ஐடியா உங்களை வந்து ரீச் ஆயிடுச்சு, இதுதான் மார்க்கெட்டோட ஐடியா, ஜோன்ஸ் ரிஃபைன்மெண்ட் எல்லாமே வந்துடுச்சு. அப்போ அந்த ஜோனில் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பெக்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா லெட்ஸ் டேக் ட்ரேட். ப்ராப்பரான ரெஸ்பெக்டேஷன், ஏன்னா கண் மூடித்தனமாக அங்கேயே போய்ட்டு ட்ரேட் எடுக்கல, இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறோம், மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணுறோம். லாஸ்ட் 10 days மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறோம், மார்க்கெட்டோட ஏரியாஸை டிஃபைன் பண்ணோம், மார்க்கெட்டோட ஸ்ட்ரெச்சஸை டிஃபைன் பண்ணோம். அதை டிஃபைன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சக்ஸஸ் போகணும். பட் அதை ப்ராப்பராக நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி கெட் த சக்ஸஸ். ஸோ அதை தான் நான் இங்கே சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி நீட்டாக நிதானமான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்கிற பார்த்து நெக்ஸ்ட் இதே மாதிரி கண்டென்ட் கொடுங்க. எனவே அந்த பை சி யூ ஆல்.